ஹியூமானிட்டி இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஒடிசாவை சேர்ந்த ஒரு முதியவர் அவரோட தங்கச்சி பேரில் பேங்க்கில் 19,000 அமௌண்ட் இருந்திருக்கு. அந்த அமௌண்ட் வித்ட்ரா பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்க சிஸ்டர் இறந்த ரீசனுக்காக. ஆனால் அவரால் வித்ட்ரா பண்ண முடியல. பிகாஸ் அவர்கிட்ட எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. பேங்க் ஆஃபீஸர்ஸ் வந்து அவர்கிட்ட ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெத் சர்டிஃபிகேட் அது காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த முதியவருக்கு டெத் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது, எப்படி அப்ளை பண்ணுறது எதுவுமே தெரியல. அவர் வந்து ஒரு ட்ரைபல் இனத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு அவ்வளோவா தெரில. ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அவங்க தங்கச்சியை வந்து புதைச்ச இடத்துலேருந்து அவங்களோட உடல் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பேங்க்குக்கு. ஸோ அந்த பேங்க் ஆஃபீஸர்ஸ்லாம் அதை பார்த்துட்டு இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் இந்த வீடியோலாம் ரொம்ப வைரல் ஹிட் ஆகி அப்புறம் அவங்க கலெக்டர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்லாம் வந்து உதவித்தொகையை ஒரு 30,000 கொடுத்துட்டு அவங்க தங்கச்சியை மறுபடியும் அந்த உடலில் அப்படியே வந்து அதே இடத்துல புதைச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? அவர் முதியவர்னு தெரியும், அவர் படிப்பறிவு இல்லைன்னு தெரியும், அவருக்கு அறியாமைன்னு தெரியும். ஸோ படித்தவங்களா அவருக்கு நம்ம வந்து எப்படி வாங்கணும் என்ன வாங்கணும்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.